நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கரூரில் நடந்த ஒரு மிகப்பெரிய துயர சம்பவம், ஒரு அசம்பாவிதம் நடந்தது. அதன் காரணமாக சுமார் ஒரு 41 பேர் பலியாயிட்டாங்க. ஸோ அவங்களுடைய குடும்பத்தினருக்கு நம்மளுடைய ஆழ்ந்த இரங்கல்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இது ஒரு அரசியல் நிகழ்வு அப்படின்ற ஒரு காரணத்தினால நிறைய பல்வேறு அரசியல்வாதிகளும் சரி, பல்வேறு தரப்பு மக்களும் சரி, பல்வேறு கருத்துக்களை முன் வச்சிட்ருக்கிறாங்க. ஸோ இவங்க தான் காரணம், இவங்க தான் பொறுப்பாளிகள் அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் பலதும் பலவிதமாக வந்துட்டுருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சம்பவத்திற்கு முக்கியமாக நம்ம 3 பேர் கண்டிப்பாக பொறுப்பேற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஸோ அதில் முதலாமாக யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அரசியல் ஊர்வலத்தை, பிரச்சார ஊர்வலத்தை நடத்தின தாவேகா கட்சியின் தலைவர் மற்றும் அந்த கட்சியினை சார்ந்த அத்தனை தொண்டர்களுமே இதற்கு பொறுப்பேற்றுக்கணும். ஏன் அப்படின்னா, அவங்க தான் இந்த நிகழ்ச்சியின் ஆர்கனைசர். ஸோ அதை அவங்க ஒழுங்காக பிளான் பண்ணி பண்ணியிருந்திருக்கணும். அங்கே வர்ற அத்தனை மக்களுக்கும் சரி, அவங்க தான் உரிய பாதுகாப்பு என்ன சொல்கிறது கண்டிப்பாக கொடுத்துருந்துருக்கணும். இல்லை வேறு மாதிரியாவது அட்லீஸ்ட் இதை பிளான் பண்ணியிருந்திருக்கணும். ஸோ இது ஒரு புது கட்சி அப்படின்றதுனால அவங்களுக்கு ஒரு முன் அனுபவம் இல்லாத காரணத்தினால இனி வரும் காலங்களில் அதை அவங்க கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். இரண்டாவது நபர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மாவட்ட நிர்வாகம், அப்புறமா மாவட்ட காவல்துறையினரும் இதற்கு முழு பொறுப்பு ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இது போக தமிழக அரசும் இதற்கான முழு பொறுப்பையும் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏன் அப்படின்னா, எந்த ஒரு சாதனை நிகழ்ச்சியை இல்லை ஒரு சாதனை நிகழ்வை ஒரு அரசு இது எங்களுடைய சாதனை அப்படின்னு அவங்க ஏற்றுக்கிறாங்களோ, அதே மாதிரி ஒரு அரசு நடக்கும்போது அந்த அரசின் கீழே ஏதாவது ஒரு அசம்பாவிதமான சம்பவங்கள் ஏற்படும் போது அதையுமே அவங்க தான் முழு பொறுப்பு எடுத்துக்கணும். ஸோ அதை தான் ஒரு தலைமைக்கு ஒரு அழகான ஒரு செயலாக இருக்க முடியும். மூன்றாவதாக பொறுப்பாளிகள் பார்த்தீங்க அப்படின்னா, மக்களாகிய நாம தான். ஏன்னா நமக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கணும், நம்மளுடைய சேஃப்டி தான் முதல்ல நமக்கு முன்னுரிமையாக இருந்திருக்கணும். இதை மாதிரியாக ஒரு பெரும் கூட்டம் கூடுற இடத்துக்கு நம்ம நம்மளுடைய குழந்தைகளையும், பெண்களையும், பெரியவங்களையும் நம்ம கூட்டிகிட்டு போகணுமா அப்படின்றத நம்ம கண்டிப்பாக சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒன்று. இது போக தாவேகா தலைவர் விஜய் அவர்களை அவருடைய பிரச்சார கூட்டத்தை எல்லா சேனல்கள்லையுமே லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. நீங்கள் அங்கே நேரில் தான் போய் பார்க்கணும் அப்படின்றது கூட இல்லை. நீங்கள் வீட்டில் இருந்தே நீங்கள் நேரில் போய் பார்க்குறத விட மிக அழகாக நீங்கள் அவரை பார்க்கலாம். அவர் பேசுகிறத நீங்கள் கேட்டிருந்துருக்கலாம். ஆனால் எதற்காக நீங்கள் அங்கே போய் தான் பார்க்கணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாகிறீங்க அப்படின்றது நமக்கு தெரியலை. கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் அவரை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது இந்த மாதிரியான நேரத்தில் நம்ம கொஞ்சம் தவிர்த்திருந்திருக்கலாம். ஸோ இந்த சம்பவத்தில் இவங்க மேலே தான் குத்தம், இவங்க மேலே தான் தப்பு அப்படின்றத நம்ம சொல்கிறத காட்டிலும் நம்ம எப்போவுமே பாதிக்கப்பட்டவங்க கூட தான் நிற்கணும். ஸோ அந்த நபர்களை இழந்த குடும்பத்தினர்கள் மீளா துயரில் இருப்பாங்க. ஸோ இந்த நேரத்தில் நம்ம அரசியல் பண்ணாமல் அவங்களுக்கு ஆதரவாக நம்ம நிற்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய பார்வையாக இருக்குது. மற்றதெல்லாமே காலப்போக்கில் நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. இதன் பின்னாடி இருக்கிற அரசியலையும் நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுப்பீங்க. நன்றி. மீண்டும் வேறொரு பதிவில் சந்திக்கிறேன்.